தமிழர்கள் அனைவரும் பெரிதும் எதிர்பார்த்த ஜல்லிக்கட்டு நாளை அவனியாபுரத்தில் நடைபெற இருக்கிறது. இதற்கான முன்னேற்பாடுகள் எல்லாம் மிகவும் சிறப்பாக இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நேற்று இங்கு காளைகளுக்கான மருத்துவ தகுதி ஆய்வுக்கான சான்றிதழ்களை வழங்கப்பட்டது. இன்று இந்த காளைப்பிடி வீரர்களுக்கான சான்றிதழ்கள் இங்கு வழங்கப்பட இருக்கிறது. அதற்காக காலை 3 மணியிலிருந்து இங்கு இளைஞர்கள் பெரிய அளவில் குழுமி இருக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் இங்கு வரக்கூடிய இளைஞர்களுக்கான அனுமதிக்காக ஒரு சில சான்றிதழ்கள் இணைக்கப்படணும் சொல்லி இருக்கிறாங்க. என்னென்ன சான்றிதழ்கள் அப்படின்னா, அவருடைய வாக்காளர் அடையாள அட்டை, அவங்களுடைய ரேஷன் கார்டு மற்றும் 2 புகைப்படங்கள் இங்கு கொண்டு வர வேண்டும். இந்த புகைப்படங்களை கொண்டு இங்கு அமைக்கப்பட்டிருக்கிற அலுவலகத்தில் கொடுத்தால், இங்கு தாசில்தார் தலைமையில் ஒரு அலுவலகம் அமைக்கப்பட்டிருக்கிறது, தற்காலிக அலுவலகம். அங்க RI வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீசர் போன்றவர்கள் இருக்கிறாங்க. இங்க இவங்கள்ட்ட கொடுக்கும் போது இவங்க ஒரு டோக்கன் கொடுக்குறாங்க. இந்த டோக்கனை நாளை நடைபெறுகிற அவனியாபுரம் வாடிவாசலுக்கு முன்னாலே இருக்கக்கூடிய அந்த மருத்துவர்களிடம் கொடுக்கிற போது அங்கு ஒரு ஆய்வு செய்யப்படுகிறது. அந்த ஆய்விற்கு பிற்பாடுதான் மாடுபிடி வீரர்கள் களத்தில் இறக்கப்படுவார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த களத்தில் இருக்கக்கூடிய வீரர்களுக்கு முறையான பயிற்சிகளும் இங்கு அளிக்கப்படுகிறது. சரியான பயிற்சிகள் உள்ள இளைஞர்களை மட்டும்தான் களத்தில் நாளை அனுமதிக்கப்படவும் இருக்கிறார்கள். இங்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் அது மட்டுமல்லாமல் கலந்து கொள்ளக்கூடிய வீரர்களுக்கு இன்சூரன்ஸ், PR இன்சூரன்ஸ் என்கிற ஒரு இன்சூரன்ஸ் ஸ்கீமும் இங்க வச்சிருக்கிறாங்க. 18 வயதிலிருந்து 30 வயதிற்கு உட்பட்ட இளைஞர்கள் இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் காளைகளை அணைப்பதற்காக இறங்கலாம் அப்படிங்கிற ஒரு தகவலையும் இங்க சொல்லியிருக்கிறாங்க. இறங்கக்கூடிய இளைஞர்கள் ஒரு 3 விதிமுறைகளை வைத்திருக்கிறாங்க. அவங்க மாடுபிடி வீரர்கள், அதாவது வெற்றி பெற்ற வீரர்கள் அப்படின்னு அறிவிக்கிறதுக்கு என்னென்ன விதிமுறைகள் அப்படின்னா, அந்த காளைகள் கிட்டத்தட்ட 50 மீட்டர் தூரத்திற்கு அந்த காளைகளுடைய திமிலை பிடித்துக் கொண்டு செல்ல வேண்டும் என்றும், இல்லை என்றால் அந்த காளை 3 முறை துள்ளுகிற போது அதனுடைய திமிலை இறுக்கி பிடித்திருக்க வேண்டும் என்றும், இல்லை என்றால் 3 முறை சுத்துகிற போது அந்த காளையினுடைய திமிலை பிடித்திருந்தால் வெற்றியாளர்கள் அப்படின்னு அறிவிக்கப்படுவார்கள் அப்படிங்கிறதையும் இங்க ஒரு தகவலா சொல்லி இருக்கிறாங்க. மேலும் இன்னும் நிறைய வீரர்கள் இந்த களத்துல வர இருக்காங்க. கிட்டத்தட்ட நம்ம காலையில பார்க்கும்போது ஒரு 1000க்கும் மேற்பட்ட வீரர்கள் இருக்கிறாங்க. இன்னும் வீரர்கள் இங்க பதிவு செய்ய வருவாங்க அப்படிங்கிற தகவலையும் இங்க உள்ளவங்க தெரிவித்திருந்தாங்க. ஒளிப்பதிவாளர் விஸ்வநாதுடன் கோபாலகிருஷ்ணன், நியூஸ் 7 தமிழ்.